புதுக்கோட்டை மாவட்டம் தொலைனூர் அருகே கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள். கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக கனிமவளத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுவாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுவாமிநாதன், இந்த அதிகாரிகளின் ஆய்வு குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கற்பகம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் தலைவருமான ஜெகபர் அலி. இவர் திருமயம் தெற்கு ஒன்றிய அதிமுக சிறுபான்மையினர் நலப்பிரிவு செயலாளராகவும் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில இவர் காட்டுபா பள்ளிவாசல் அருகே, அதாவது திருமயம் அருகே உள்ள காட்டுபா பள்ளிவாசல் அருகே வந்த பொழுது இவரது மனைவி மற்றும் பிள்ளைகள் காரைக்குடி அருகே உள்ள கோட்டையில் வசித்து வருகின்றனர். இவர் மற்றும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அவர் வசிக்கும் வீட்டின் அருகே உள்ள பள்ளிவாசலுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று மதியம் தொழுகைக்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். அப்போது எதிரே வந்த 407 மினி டிப்பர் லாரி அவர் வந்த இருசக்கர வாகனத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதையடுத்து ஜெகபர் அலி இறந்து விட்டதாக காவல்துறைக்கு தகவல் வந்துள்ளது. இந்த தகவலை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்து சென்ற திருமயம் காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்ததாக கூறப்படும் ஜெகபர் அலி உடலை மீட்டு திருமயம் அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் ஜெகபர் அலி உயிரிழந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் திருமயம் அரசு மருத்துவமனைக்கு வந்தனர். மேலும் ஜெகபர் அலி மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் ஜெகபர் அலி திருமயம் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக அதிக கற்களை வெட்டி எடுக்கும் குவாரிகள் மீது பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து கனிமவள கொள்ளைக்கு தடுத்து புகாரி வந்ததாகவும் அதனால் அவர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறியும் இதில் காவல்துறையினர் தலையிட்டு உரிய முறையில் விசாரணை செய்து இதில் தொடர்புடையவர்களை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை ஜெகபர் அலி உடலை பரமாற்றம் என்றும் உறவினர் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் ஜெகபர் அலியின் மனைவி மரியம் திருமயம் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரில் திருமயம் அருகே உள்ள தொழில்நூர் வளையமைய கிராமத்தைச் சேர்ந்த 6 நிறுவனங்களின் உரிமையாளர்களான ராசு மற்றும் ராமையா ஆகியோர் கனிமவள கொள்ளையை எதிராக ஈடுபடுவதாக ஜெகபர் அலி தடுப்பதற்கு நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்து மேலும் பல்வேறு கட்டங்கள் நடவடிக்கை எடுத்ததால் ஆத்திரமடைந்தவர்கள் நேரடியாக ஜெகபர் அலியை தொடர்ந்து இதுபோல் செயல்பட்டால் லாரியை ஏற்றி கொண்டு விட்டு விபத்து நடந்தது போல் காட்டிவிடுவோம் என்று மிரட்டி வந்ததாகவும் தெரிய வருகிறது. இதனையடுத்து ஜெகபர் அலி தொடர்ந்து கனிமவள கொள்ளைக்கு எதிராக மாவட்ட ஆட்சியரிடம் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் கடந்த திங்கட்கிழமை அன்று சந்தித்து புகார் மனு ஒன்று அளித்தார். இதனால் ஆத்திரமடைந்த ராசு மற்றும் ராமையா ஆகிய இருவரும் மினிலாரி வைத்துள்ள ராசுவின் நண்பரான முருகானந்தம் உதவியுடன் சதித்திட்டம் தீட்டி தனது கணவர் ஜெகபர் அலியை விபத்தை ஏற்படுத்தி கொலை செய்துவிட்டதாக புகார் ஒன்றை அளித்திருந்தார். இதையடுத்து கல்லூரி உரிமையாளர் ராசு மற்றும் ராமையா விபத்தை ஏற்படுத்திய மினிலாரி உரிமையாளர் முருகானந்தம் ஆகியோரை நேற்று கைது செய்து திருமயம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். மேலும் இது குறித்து சமூக ஆர்வலர்கள் இதுபோன்ற செயல் ஜெகபர் அலி ஏற்படுத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இந்த குவாரி உரிமையாளர்கள் மட்டுமின்றி மற்ற குவாரி உரிமையாளர்களும் இதில் தொடர்பு இருக்கிறதா என்பதை காவல்துறையினர் தொடர்ந்து விசாரிக்க வேண்டும். அது மட்டுமின்றி ஜெகபர் அலி வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், கனிமவளத்துறை அதிகாரியிடம் ஆகியோரிடம் சட்டவிரோத கல்குவாரி எதிராக மனு கொடுத்து வந்தால் மனு கொடுத்த அடுத்த நிமிடமே சம்பந்தப்பட்ட கல்குவாரி உரிமையாளர்களுக்கு அவர் கொடுத்த மனு விவகாரம் தெரிந்து கல்குவாரி உரிமையாளர் தொடர்ந்து ஜெகபர் அலியை மீட்டு வந்ததாகவும் இதனால் இந்த விவகாரத்தில் அரசு அலுவலக அதிகாரிகள் காவல்துறையினருக்கும் சம்பந்தம் உள்ளதாக என்பதை விசாரணை செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி காவல்துறையின் விசாரணை பொதுமனதாக இல்லை என்று சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர். சட்டவிரோத கல்குவாரிக்கு எதிராக செயல்பட்டு வரும் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தற்போது இதன் எதிரொலியாக சட்டவிரோதமாக கனிமவள கொள்ளைக்கு எதிராக ஓடி வந்த ஜெகபர் அலி குவாரி உரிமையாளர்கள் லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டதன் எதிரொலியாக ஜெகபர் அலி குற்றம் சாட்டியிருந்த தொலைனூர் உள்ள ராசு, ராமையா ஆகியோருக்கு சொந்தமான 6 கல்குவாரிகளில் திருச்சி, நாகப்பட்டினம், கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் சேர்ந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் ட்ரோன் உதவியுடன் கற்களை வெட்டி எடுத்த பகுதிகளில் அளவீடு செய்யும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அரசு கல்குவாரிகள் மீது ஆய்வு நடத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியரும் தற்போது அறிக்கை வெளியிட்டுள்ளார். கற்பகம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.